வணக்கம் நேயர்களே. நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் நாடாளுமன்றத்திலே காரசாரமான உரைகளை நிகழ்த்துவதுடன் அவர் மீதான விமர்சனங்களும் தற்போது அதிகரித்து வருவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த வகையிலே விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் மற்றும் அவரது இயக்கத்தின் பெயரை பயன்படுத்தி தமிழ் மக்களிடத்தில் தன்னை தற்காத்து வருவதாக கூட ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கின்ற நேரத்திலே ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் தன்னுடைய சகோதரனின் மகனை தனக்கு கீழ் பணியில் அமர்த்தி அவருக்கான சம்பளத்தை முழுமையாக அவரே பெற்றுக்கொள்கிறார் என்கின்ற குற்றச்சாட்டும் தற்போது எழுந்திருக்கிறது. அதே நேரத்திலே இன்னும் குற்றச்சாட்டு, விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களின் பெயரை ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் தனது சுயலாப அரசியலுக்காக ஏன் பயன்படுத்த வேண்டும் என்கின்ற கேள்வியும் தற்போது எழுந்திருக்கிறது. முதலாவதாக உங்களுக்கு தெரியும், ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களை பொறுத்தவரையிலே நாடாளுமன்றத்திலே மிகவும் காரசாரமாக இலங்கை அரசாங்கத்துக்கு எதிராக அல்லது தனக்கு இழைக்கப்படுகின்ற அநீதிகளுக்கு எதிராக அல்லது மக்கள் சார்ந்து பல விஷயங்களை பேசுபவராக மாறியிருக்கிறார். எங்களுடைய அண்ணன் எங்களுடைய இனத்தை காத்த ஒருவன் ஆனந்த சுதாகரன் விடுதலைக்காக இன்று வரை போராடி கொண்டிருக்கிறோம். அவனுடைய குழந்தைக்காக போராடி கொண்டிருக்கிறோம். விடுதலை செய்யவில்லை. கடந்த காலங்களிலே இரா சாணக்கியன், சிவஞானம் ஸ்ரீதரன், கஜேந்திரகுமார் பொன்னபலம், செல்வராஜா கஜேந்திரன் போன்றோர் நாடாளுமன்றத்திலே தமிழ் தேசியத்தை பேசுபவர்களாக இருந்திருக்கிறார்கள். ஆனால் தற்போது நிலைமை மாறி ராமநாதன் அர்ச்சுனாவினுடைய குரல் எழுந்திருப்பது அல்லது குரல் ஓங்கி இருப்பதை தற்போது அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. யாழ்ப்பாணத்திலே 3000 வேலை இல்லாத பட்டதாரிகள் இருக்கிறார்கள். யாராவது உங்களால் ஒரு நடவடிக்கை எடுக்க முடியுமா? அது உங்களுடைய 3 கத்தரி தோட்ட விரலிகள் என்று சொல்வார்கள். எங்களுடைய மக்கள் தவறுதலாக உங்களில் ஏற்பட்ட நம்பிக்கையால் 3 கத்தரி தோட்ட குமரைன பம்பையோன்னு சொல்லுவார்கள். சிங்களத்திலும் சொல்லுகிறேன், 3 கத்தரி தோட்ட விரலிகளால் யாழ்ப்பாணத்திலே ஏதாவது நடந்திருக்கின்றால் இல்லை. இந்த நேரத்தில் தான் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களுடைய எந்த உரையாக அல்லது அவருடைய எந்த பேச்சாக இருந்தாலும் சரி, தன்னுடைய யூடியூப் தளத்திலே அவர் வெளியிடுகின்ற எந்த தகவலாக இருந்தாலும் சரி, ஒரு சாதாரண விடயத்துக்கு கூட விடுதலை புலிகளுடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அல்லது அந்த இயக்கத்துடைய செயற்பாடு தொடர்பாக அவர் தன்னுடைய கருத்தை வெளியிட்டிருப்பார் என்பது மறுதலிக்க முடியாத ஒரு விஷயமாக இருக்கிறது. அந்த வேளையில தான் நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்கள் விடுதலை புலிகள் தொடர்பாக தன்னுடைய கருத்தை வெளியிட்டிருந்தார். தேசிய தலைவர் பிரபாகரன் பிறந்த வல்வெட்டித்துறையை பார்த்து வளர்ந்தவன் என்ற அடிப்படையிலே நான் இந்த விடயத்தை அவருக்கு சொல்ல விரும்புகிறேன். நாங்கள் சர்க்கஸ் கூடாரம் வைத்தாலும் அங்கே கழுதைகள் குதிரைகள் வந்து நின்றாலும் அவற்றுடன் சேர்ந்து படம் எடுப்பதற்கு தயாராகத்தான் இருக்கிறோம். ஆனால் அவ்வாறான கழுதைகளை எங்களுடைய தலைவராக ஏற்றுக்கொள்ள ஜாழ் மண்ணில் பிறந்த எந்த தமிழனும், யாழ்ப்பாணத்திலே பிறக்காத எங்களுடைய அமைச்சர் சந்திரசேகர் அவர்கள் சிலேரன் யோசிக்கலாம், தான் சண்டிப்பனம் செய்து என்ன ஏதாவது செய்யலாம் என்று 44,000 போராளிகளை உயிரோடுத்த என்னுடைய தேசிய தலைவர் வழியில் என்ன உங்களால் இப்படி விரட்டையில் வென்றது மிகவும் நகைப்புக்குரிய விடயம். விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் வாழ்ந்த அந்த மண்ணிலே வாழ்ந்தவன் என்கின்ற ரீதியிலும் அந்த வீரத்தின் அடிப்படையில் வளர்ந்தவன் என்கின்ற ரீதியிலும் என்னை எவரும் எதுவும் செய்ய முடியாது. அதே நேரத்திலே நான் எவருக்கும் பயந்தவன் அல்ல, நான் எப்போதும் சாவதற்கு தயாராக இருக்கிறேன் என்கிற விஷயத்தை கூட நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்கள் நேற்றைய தினம் நாடாளுமன்றத்திலே தெரிவித்திருந்தார். நான் தெளிவாக ஒரு விடயத்தை சொல்ல விரும்புகிறேன். எங்களுடைய அமைச்சருக்கு வான்படை, நிலப்படை, கரும்புலிப்படை, இதுவும் போய் ஆகாய படையென வைத்திருந்ததுதான் தமிழீழம். அப்ப இதுதான் இன்றைக்கு தமிழ் மக்களிடத்துல ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. இதயத்துல இன்றைக்கு சமூக வலைத்தளங்கள்லையும் இது ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கிறது. இன்னும் ஒரு விஷயத்தையும் பார்க்க வேண்டிய தேவை இருக்கிற என்னன்னு சொன்னால், ஒரு அற்ப சொற்ப தேவைகளுக்காக அல்லது சின்ன சின்ன விஷயங்களுக்காக விடுதலை புலிகளுடைய பேரை அல்லது அந்த போராட்டங்களை எடுத்து கதைப்பது என்பது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத விஷயமாக இருக்கிறது. இதுல நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்களையோ அல்லது அவருடைய செயற்பாடு தொடர்பாகவோ நான் தனிப்பட்ட ரீதியில இதுல விமர்சிக்கல. தனிப்பட்ட வகையில எனக்கு அவரிடம் எந்த விதமான கோபமும் இல்லை. ஆனால் சமூக வலைத்தளங்கள்ல இப்படியான செய்திகள் பரப்பப்பட்டிருக்கிறது. இதே நேரத்திலே எவராக இருந்தாலும், அது தமிழ் தேசிய அரசியல்வாதிகளாக இருந்தாலும்
இருந்தாலும் சரி, தமிழ் அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி, ஆனால் பொதுவாக அவர்கள் தங்களுடைய அரசியல் நடவடிக்கைகளுக்காக அல்லது தங்களுடைய அரசியல் தேவைகளுக்காக அல்லது தங்களுடைய சுயலாப அரசியலுக்காக விடுதலை புலிகளினுடைய தலைவருடைய பெயரையும் அந்த இயக்கத்தினுடைய பெயரையும் பயன்படுத்தி வந்திருக்கிறார்கள் என்பது மறுதலிக்க முடியாத உண்மையாக இருக்கிறது. அது தமிழ் தேசிய கட்சிகளைச் சேர்ந்த எந்த நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி, அவர்கள் நிச்சயமாக விடுதலை புலிகளுடைய பெயரையும் அந்த தலைமையினுடைய பெயரையும் பயன்படுத்தி இருக்கிறார்கள் அல்லது தேர்தல் காலங்களிலே அவர்களுடைய வாய் உச்சரித்திருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது. அந்த வகையில தான் இன்றைக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்களை பொறுத்தவரையிலையும் அவரும் அப்படித்தான் விடுதலை புலிகளுடைய அல்லது அந்த போராட்டத்தினுடைய விஷயங்களா அல்லது பேரை உச்சரிப்பவராக இன்றைக்கு மாறி இருக்கிறார் என்றதுல சந்தேகம் கிடையாது. உங்களுக்கு தெரியும், அண்மையிலே ஒரு சாதாரண விஷயத்துக்காக வேண்டி நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்கள் ஆணையரவு தாக்குதலை ஒப்பிட்டிருந்தார். அதிலே ஆணையரவு தாக்கல் தொடர்பாகவும் விடுதலை புலிகளுடைய தாக்குதல் தளபதி மூத்த தளபதியாக இருந்த பால்ராஜ் அவர்களை கூட அவர் அந்த இடத்திலே குறிப்பிட்டிருந்தார். பொதுவாக ஆண்டரவு தாக்கல விடுதலை புலிகள் எப்படி தாக்கி இருந்தார்கள், அதுல ராணுவம் எப்படி ஒன்று, அது ஒரு மூர்க்கமான தாக்குதல் அப்படி எல்லாம் சொல்லியிருந்தார். ஆனால் இந்த அரசியலுக்கு சின்ன சின்ன விஷயங்களுக்கு, சின்ன சின்ன அரசியல் தேவைகளுக்கு அப்படியான விஷயங்களை இதுல கதைப்பது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத விஷயமாக இருப்பதாக கூட பலர் தங்களுடைய கருத்துக்களை வெளியிட்டு வருகிறார்கள். இதே நேரத்தில் குடாரப்பு தர இறக்கம் என்று சொல்லி சொன்னால் உங்களுக்கு தெரியும், இன்றைக்கு உலகத்திலே மிக முக்கியமாக பார்க்கப்படுகின்ற அல்லது உலக வல்லரசு நாடுகளால் அதிலும் குறிப்பாக அமெரிக்காவால் வியந்து பார்க்கப்பட்ட ஒரு மாபெரும் தரையிறக்கம் என்று சொல்லி சொன்னால் அது குடாரப்பு தரையிறக்கமாக இருக்கிறது. இதை அமெரிக்காவுடைய பாதுகாப்புத்துறை அல்லது அமெரிக்காவுடைய முக்கிய ஊடகங்களை இந்த தகவலை வெளியிட்டிருந்தது. அது தொடர்பாகவெல்லாம் அமெரிக்கா ஆய்வு ஒன்றை மேற்கொண்டிருந்ததையும் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. ஆகவே இப்படி வரலாற்று ரீதியான முக்கியமான இந்த தரையிறக்கம், இப்படி முக்கியமான விஷயங்களை இந்த இடத்துல சாதாரண ஒரு அரசியலுக்கு ஒப்பிடுவது என்பது அது தமிழ் மக்கள் மத்தியில ஒரு விமர்சனத்தையும் அதே நேரத்தில் ஒரு அதிருப்தியிலேயும் கொண்டு வந்திருக்கிறது. இந்த நேரத்தில் தான் எந்த அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி, அவர்கள் விடுதலை புலிகளுடைய பெயரையோ அல்லது அந்த தலைமையினுடைய பெயரையோ தேவையற்ற விதமாக சின்ன சின்ன விஷயங்களுக்கு, அற்ப சொற்ப விஷயங்களுக்கு பயன்படுத்துவது என்பது தவிர்க்கப்பட வேண்டும் என்பது பொதுவாக பலருடைய கருத்தாக இருக்கிறது. இந்த நிலையில இன்னொரு விஷயம் என்று சொல்லி சொன்னால், நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்கள் இன்றைக்கு ஊழலை ஒழிக்க வேண்டும், ஊழல் மோசடிகளை இந்த நாட்டிலே இருந்து முற்றுமுழுதாக நிறுத்த வேண்டும் என்றெல்லாம் அவர் உறுதியாக இருக்கிறார். அது தொடர்பாகவெல்லாம் தன்னுடைய கருத்தை கூட வெளியிட்டிருந்தார். தேர்தல் காலங்களில் கூட அவர் இந்த விஷயத்தை சொல்லி இருக்கிறார். தமிழ் தேசிய அதாவது இந்த வடகிழக்கு பிரதேசத்தில் இருக்கின்ற தமிழ் அரசியல்வாதிகள் போலல்லாது என்னுடைய அரசியல் சற்று வித்தியாசமாக இருக்கும் என்ற விஷயத்தை கூட நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்கள் வெளியிட்டிருந்தார். அந்த வகையில தான் இன்றைக்கு அர்ச்சுனா அவர்கள் தொடர்பாக இன்னும் ஒரு விமர்சனம் வந்திருக்குது என்று சொல்லி சொன்னால், தன்னுடைய சகோதரனின் மகனை தனக்கு கீழ் பணியிலே அமர்த்தி அவருடைய சம்பளத்தையும் அர்ச்சுனா அவர்கள்தான் முழுமையாக பெறுகிறார் என்கின்ற ஒரு தகவலும் இன்றைக்கு வெளிவந்திருக்கிறது. இது சமூக ஊடகங்கள்ல வந்த தகவலாக இருக்கிறது. இது எந்த அளவு உண்மை பொய் என்ற விஷயத்தை நான் சொல்ல வரையில, ஆனால் இப்படி ஒரு தகவல் கசிந்திருக்கிறது என்கின்ற விஷயத்தை தான் நான் இந்த இடத்துல நான் சொல்ல வருகிறேன். அதற்காக அர்ச்சுனா அவர்கள் தன்னுடைய சகோதரனின் மகனை பணிக்கு அமர்த்துவதில் எந்த விதமான தவறுகளும் கிடையாது. ஆனால் இப்படி பல அரசியல்வாதிகள் இப்படி செய்திருக்கிறார்கள். இன்னும் பலர் மறைமுகமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக உங்களுக்கு தெரியும், முன்னைய அமைச்சர்கள், முன்னைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் யாழ் மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு தலைவர் என்றெல்லாம் பல பதவிகளிலே வகித்தவர்கள் கூட தங்கள் சார்ந்து தங்களுடைய சகோதரர்களை கூட இப்படியான பணியிலே அமர்த்தி இருந்தார்கள். ஏன் தங்களுடைய பிரத்யேக செயலாளராக கூட அவர்கள் வைத்திருந்தார்கள், இன்றும் வைத்திருக்கிறார்கள். அந்த சம்பவம் இடம்பெறுகிறது. இதுல அர்ச்சுனா அவர்கள் மட்டும் தவறிழைக்கையில் தவறு விளையில இன்னும் பல அரசியல்வாதிகள் தவறிழைத்து வருகிறார்கள் என்பதுதான் பொதுவான விஷயமாகவும் இருக்கிறது, உண்மையான விஷயமாகவும் இருக்கிறது. இதே நேரத்திலே ஒருவர் மீது சுட்டு விரல் நீட்டுவது என்பது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத விஷயமாக இருக்கிறது. அது எவராக இருந்தாலும் இப்படியான தவறுகளை அல்லது இப்படியான ஊழல்
ஊழல் மோசடிகள்ல அல்லது தங்களுடைய உறவினர்களை தங்களுக்கு கீழ் இந்த பணியிலே அமர்த்தி வருகிறார்கள் வெளிப்படையாக வெளியிட வேண்டியது இப்படியான தகவலை வெளியிடுகின்ற ஊடகங்களுடைய பொறுப்பாகவும் இருக்கிறது. இதுக்காக நான் எவரையுமே குற்றச்சாட்டையில், ஆனால் நடக்கிற விஷயத்தை அல்ல நடக்கிற சம்பவத்தை மட்டும் சொல்லி இருக்கிறேன். இப்படித்தான் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்களை பொறுத்தவரையில் அவருடைய எந்த உரையாக இருந்தாலும், அது நாடாளுமன்றம் இல்லை எதுவாக இருந்தாலும், அந்த இடத்திலும் இவருக்கும் அச்சப்படாமல் அவர் இந்த விடுதலை புலிகளுடைய தலைவருடைய பேரை, அந்த இயக்கத்தினுடைய பேரை பயன்படுத்தி வந்திருக்கிறார் என்பதும் நிச்சயமாக உண்மையான விஷயமாக இருக்கிறது. அதே நேரத்திலே அர்ச்சுனா அவர்கள் விடுதலை புலிகளுடைய பெயரை பயன்படுத்தி தான் தமிழ் மக்கள் மத்தியிலே தனக்கான ஆதரவை திரட்டி வருகிறார் என்கின்ற ஒரு தகவலும் வெளிவந்திருக்கிறது. இது நிச்சயமாக எந்த அளவு உண்மை பொய் என்ற விஷயம் இதுல நான் சொல்ல வரையில்லை. ஆனால் எங்களுடைய வடக்கு கிழக்கு பிரதேசத்தில் வாழ்கின்ற மக்களை பொறுத்தவரையிலே விடுதலை புலிகளால் உருவாக்கப்பட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு இதுவரை காலமும் தமிழ் மக்கள் தங்களுடைய பெரும் வாரியான வாக்குகளை வாரி இறைத்தார்கள் என்பது மறுதலிக்க முடியாத அல்லது மறுக்க முடியாத உண்மையாக இருக்கிறது. ஆனால் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய பிளவு காரணமாகத்தான் தமிழ் மக்களுடைய வாக்கு சரிந்தது. அதே நேரத்திலே இன்றைக்கு கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட தமிழ் மக்கள் தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்திருக்கிறார்கள் என்றால் அது தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய அதிருப்தி காரணமாக அல்லது இந்த தமிழ் தேசிய கட்சிகளுடைய பிளவு காரணமாக வேறு வழியின்றி தமிழ் மக்கள் தங்களுடைய வாக்குகளை வேறு ஒரு அணிக்கு அல்லது ஒரு தேசிய கட்சிக்கு அளித்திருக்கிறார்கள். அதுதான் தேசிய மக்கள் சக்தியாக இருக்கிறது. இந்த வரலாற்று தவறுக்கு பொறுப்பு கூற வேண்டியவர்கள் தமிழ் தேசிய கட்சிகளுடைய தலைவர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்களாகவும் தான் இருக்கிறார்கள் என்பதுதான் யதார்த்தமான விடயமாக இருக்கிறது. அந்த வகையில் தான் இன்றைக்கு அர்ச்சுனா அவர்கள் தொடர்பாக பலவிதமான விமர்சனங்கள் வந்திருக்கிறது. அதே இடத்திலே அவருக்கான ஆதரவும் பெருகிக் கொண்டுதான் இருக்கிறது. இதுல எது சரி எது பிழை என்ற விஷயத்தை நான் சொல்ல வரையில, ஆனால் நடந்து கொண்டிருக்கிற அல்லது நடக்க போற விஷயத்தை மட்டும்தான் சொல்லியிருக்கிறேன். இந்த விமர்சனங்கள் நிச்சயமாக அது எவராக இருந்தாலும் சரி, விடுதலை புலிகளுடைய பேரையோ அந்த தலைமையினுடைய பேரையோ தேவையற்ற விதத்திலே பயன்படுத்துவது என்பது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத விஷயமாக இருக்கிறது. நல்ல சொந்தங்களை மீண்டும் ஒரு தொகுப்பினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.